இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கொத்தமல்லி நடவு பற்றி பார்க்கலாம். சார், நான் கொத்தமல்லி நடவு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 20 டேஸ் ஆயிடுச்சு. நல்லாவே இருக்குது எனக்கு. ஸோ அதை நான் சும்மா போட்டால் முளைக்குமான்னு தான் ட்ரை பண்ணேன். பட் நல்லாவே முளைச்சிருக்கு, நீங்களே பார்க்குறீங்க. ஸோ அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 21 டேஸ் இருக்கும். இப்போ செப்டம்பர் 4th நம்ம மறுபடியும் இந்த ஊடு பயிராக செடிகளுக்குள்ளே நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ கொத்தமல்லி நமக்கு இருக்கும்போது நிறைய அதனுடைய மார்க்கெட்டில் வாங்காமல் நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல சட்னி பண்ணி சாப்பிடலாம். ஸோ அதை எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் செப்டம்பர் 4th நான் சொன்ன மாதிரியே நான் இன்றைக்கி நடவு பண்ணுறேன். இதில் நம்ம எப்படிலாம் இதை கேரிங் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு நிறைய பேர் விதைகள் கட்டிங்ஸ் கேட்குறீங்க. நம்மக்கிட்ட இதுக்கப்புறம் விதைகள் கேட்குறவங்களுக்கும் கட்டிங்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கும் இதில் ஆன்சர் வச்சுருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கட்டிங்ஸு சீட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்டு கொண்டு இருக்க கட்டிங்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் இப்போத்துலேருந்தே தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, சரிங்களா? அந்த கட்டிங்ஸ்லாம் நீங்கள் வெளியில் வாங்கும்போது 90 ரூபீஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க. கொரியர் சார்ஜ் உங்களுக்கு அப்புறம் பேக்கிங் சார்ஜ் எல்லாமே 150க்கு மேலே வரும். ஒரு கட்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நம்மளுடைய வீடியோக்களை வாட்ச் பண்ணிவிட்டு வந்தீங்க, கட்டிங்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கப்படும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நமக்கு மண் வளமானதாக இருக்குது. மண்ணை வளப்படுத்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் மண்ணில். ஸோ இது எல்லாமே முழுக்க ஆர்கானிக் இயற்கை இடுபொருள், சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னா எல்லாமே இயற்கையான முறையில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நவீன நானோ டெக்னாலஜி மூலம். ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மண்கலவையில் நான் போட்டு பயன்படுத்துறது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நமக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும். மண்ணை வளப்படுத்தி கொடுக்கும். இதில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு இதுலேயே உங்களுக்கு வந்துடும். ஸோ இருந்தாலும் நான் தமிழில் சொல்கிறேன். வேப்ப இலை இருக்குங்க, அதனுடைய கலவைகள் இருக்குது. ஆமணக்கு கலவைகள் இருக்குது. ஈரப்பதம், மண்ணுக்கு தேவையான அந்த கிரிப்னஸ் அதை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம மண்ணில் போடும்போது மண் நமக்கு நல்லாவே நல்லா இயற்கையான முறையில் வளப்படுத்தி கொடுக்கப்படும். ஸோ இது நல்ல செடிகள் வேர் விட்டு வளர்கிறதுக்கு அது பயன்படும். இது போடும்போது நமக்கு வேரழுகல் நோய், வேர்பூச்சி தாக்கம், வேர்க்கரை எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துருக்க கட்டிங்ஸ் இது தானே. ஸோ இது உங்களுக்கு இந்த கட்டிங்ஸை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், சரிங்களா? 2 பதியன் போட்டிருக்கேன். ஸோ அது நல்லாவே க்ரோவாக ரெடி ஆகிட்டுருக்கு. கட்டிங்ஸும் நிறைய ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு வரவங்களுக்கு தான், சரிங்களா? நிறைய பேர் இன்னும் கட்டிங்ஸு சீட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. நம்ம கொத்தமல்லி நடவு பற்றி பார்க்கலாம். கொத்தமல்லி நடுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை மாதிரி தனியாக க்ரோ பேக்கில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வாங்கும்போது கொத்தமல்லியை பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி எனக்கு எப்படிங்க வாங்குறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா பழைய கொத்தமல்லின்னு கேட்டு வாங்குங்க. நீங்கள் நல்லா உடச்சி வச்சுக்கணும். 2 இருக்கணும். ஸோ நீங்கள் உடைக்கும்போது, சரிங்களா? அதை மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கேட்டே வாங்குங்க பழைய கொத்தமல்லின்னு சொல்லிவிட்டு. அதுவும் உங்களுக்கு நல்லாவே விதை முளைச்சி அப்புறம் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி மண்ணை நல்லாவே ஃபஸ்ட்டு கொஞ்சம் களை எடுத்த மாதிரி அதுலேருந்து லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கொத்தி எடுக்கும்போது மண் நல்லா பொலன்னு இருக்கணும். உங்கள் மண் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 வாரங்களுக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி மண்ணை கிளறி விடுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்த அந்த கொத்தமல்லி வச்சு இருக்கிற கொத்தமல்லி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், கும்பலாக. ஸோ நல்லாவே 2 இலைகள் மேலே 3வது இலைகள் கொத்தமல்லி இலைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் என்னுடைய கொத்தமல்லியை நான் எப்பயுமே அதனுடைய ஈரப்பதம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ரொம்ப ஈரம் இருக்க வேண்டாம், இது மாதிரி இருந்தால் போதும். நீங்கள் போடுற கொத்தமல்லி உங்களுக்கு மண் நல்லா இருந்தால் சீக்கிரமாகவே வளர்ந்துடும், சரிங்களா? எப்படியும் 7 to 12 நாட்களில் உங்களுக்கு கொத்தமல்லி நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு கொத்தமல்லி வளர்க்க தெரியலனா இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வளர்க்கலாம். இது மாதிரி செடிகளுக்குரிய ஊடு பயிராக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் தண்ணி லைனில் ஓரமாக தான் கொடுப்பேன். அப்புறம் நான் கையில் நல்லா தெளித்து விடுவேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை மாதிரி ஷேக் பண்ணி விடுவேன் தண்ணி கையில் ஊற்றும் போதே. ஆல்ரெடி நான் அதை வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் கீரைகளுக்கும் ட்ரை பண்ணுவேன். ஸோ இது நீங்கள் இது மாதிரி பாத்தி மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் மண் மேடில் கொத்தமல்லி இருக்கிற மாதிரியும், அப்புறம் கீழே நீங்கள் தண்ணி ஊற்றும்போது அந்த கால்வாய் வாய்க்கால் மாதிரி நம்ம எடுத்து விடும்போது அதில் போகிற மாதிரி நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் அந்த விஷயமும் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் தேவையில்லாத களைச்செடிகள் இருந்தால் கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது நான் சொன்ன விஷயம் இது தான். நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு டைரெக்டாக அந்த கொத்தமல்லி இலைகள் மேலே தண்ணி ஊற்றக்கூடாது.
இப்படி கால்வாய் மாதிரி நீங்கள் அந்த வாய்க்கால் மாதிரி மண் கொஞ்சம் அணைச்சி பள்ளம் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் ஊற்றுனீங்கன்னா ஓவரால் அப்படியே நீட்டாக போயிடும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மண் கலவையில் போட்ட முருங்கையெல்லாம் பாருங்கள் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம போட்ட முருங்கையெல்லாம் மக்கி முளைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சீட்ஸும் என்னென்னா நீங்கள் வந்து சீட்ஸ் புதுசாக கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம். அதை மாதிரி சதை முருங்கை கேட்டிருக்கீங்க. அதுதான் இப்போ நான் காமிக்கிறது வந்து முருங்கை தான். முருங்கையில் நம்மக்கிட்ட சதை முருங்கை இருக்குது. அப்புறம் உங்களுக்கு விவசாயம் பண்ணுறோம், இதை மாதிரி கார்டனிங் வைக்கணும்னு என்ன விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அங்கங்கெல்லாம் விரங்கள் வாங்க வேண்டாம். ஸோ இதில் எல்லாமே நம்ம மிக்சடாக கொடுப்போம். புவஸ்திரா மண் கலவையில் போட்டு நீங்கள் பயன்படுத்தினா போதும். உங்களுக்கு நல்ல அந்த ஈல்டு கிடைக்கிற மாதிரி பூக்கள் கொட்டாமல் பிஞ்சுகள் நிறையா பிடிக்கிறதுக்கு க்ரோ மேஜிக் எம்ஐ ஸ்ப்ரே, அப்புறம் ஃபங்கஸ் ப்ராப்ளம் பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எம்ஐ சிட்ரா இருக்குது, எம்ஐ வீர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, பற்றிய கொத்தமல்லி இது மாதிரி தான் இந்த சைடுகளில் வந்து இது மாதிரி தான் நான் நட்டுட்டு இருக்கேன். கொத்தமல்லி நீங்கள் நடும்போது இந்த மாதிரி 1/2 இன்ச்சு நீங்கள் வந்து மண் போட்டு மூடுனா போதும். எங்கெல்லாம் நமக்கு வந்து எம்டி பிளேஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் நட போகிறோம். ஸோ நம்ம இப்படி தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏற்கனவே நமக்கு நட்ட செடிகள் நல்லாவே வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நிறைய செடிகள் வந்து பெருசாக நாற்றுக்கள் வந்துட்டுருக்கு. அதையுமே நம்ம வந்து இருக்கிற எம்டி பிளேஸில் நட போகிறோம். இன்னொரு ட்ரேயில் நம்ம வந்து பாக்ஸில் வந்து கொத்தமல்லி நடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் கொத்தி விட்டு நீட்டம் வால்காய் மாதிரி எடுத்துகிட்டு அந்த மேலே இந்த நடுவு பகுதியில் தான் நம்ம கொத்தமல்லி இருக்க மாதிரி பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இது மாதிரி நீங்கள் ஓரங்களில் தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அந்த 2 ஓரங்களையும் தண்ணி கொடுக்கும்போது அந்த ஈரமே இந்த கொத்தமல்லிக்கு போதும். அதுலேயே வந்து நல்லா வந்து க்ரோ ஆகி வரும். அப்புறம் நிறையா வந்து கீழே எறும்பு தாக்குதல்லாம் இருக்குங்கிறீங்க. ஸோ மண்ணில் எறும்பு தொல்லை இருந்துச்சுன்னா மண்ணில் வந்து கண்டிப்பாக வேறு பூச்சி, கரையான், வேரல்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நல்லா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருந்தும் ஃபங்கஸ் வந்து அதாவது அந்த ஒரு மாதிரி குட்டி குட்டியாக அந்த ஃபங்கல் ப்ராப்ளம் இருக்கனால வேர் வந்து நல்லா வளராது. ஸோ மண்ணில் தேவையில்லாத நுண்கிருமிகள் நத்தை இருக்கும், கரையான் வரும். அப்புறம் இந்த மாதிரி வேர்களில் வந்து முடிச்சுகளில் மாவுப்பூச்சி கூட இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுடைய இயற்கை எடுப்புலான புவஸ்திரா இந்தியா க்ரோவோட அற்புதமான ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இயற்கையான விஷயந்தாங்க. ஸோ இது ஒன்று இருந்தால் போதும். மண் கலவையில் நீங்கள் வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலேருந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு மண்ணை இயற்கையான முறையில் வளப்படுத்துறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கார்டன் எப்படி இருக்கும்னு நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அதில் கிடைக்கக்கூடிய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், ஈல்டும் செமையாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறோம். இந்த பொருட்கள்லாம் நம்மக்கிட்ட கேட்காத நான் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மறுபடியும் கூட பாருங்கள். ஒன்ஸ் பார்த்துட்டு தேவையான விஷயங்களை நம்மக்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கார்டனிங்கை சிறப்பாக வைங்க. இயற்கையான முறையில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணலாங்க. நிறைய பைசா செலவு பண்ணாமல் நம்ம வாங்கக்கூடிய பொருட்களில் எல்லா வித பெனிஃபிட் இருக்க மாதிரி இருக்கும். அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். விதைகள் மேலே இந்த மாதிரி நம்ம மறுபடியும் போடும்போது எந்த விதைகளாக இருந்தாலும் நீங்கள் 1/2 இன்ச்சு மட்டும் அந்த விதைகளை மூடுற மாதிரி மண்ணை போட்டு மூடுங்க. அப்போ தான் நீங்கள் போடுற எல்லா விதைகளும் முளைக்கும். கொத்தமல்லிக்கு இதே தான் ட்ரை பண்ணிடணும். ஸோ நல்லா சீக்கிரமாகவே முளைக்கும். நீங்கள் ரொம்ப மண் போட்டுட்டிங்கன்னா 1 இன்ச் அளவில் மண் தெரியாத ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க போட்டுட்டிங்கன்னா விதைகள் முளைக்காது, மண்ணிலே தான் கிடக்கும். ஸோ அது மண்ணோட மண்ணாக தான் போகுமே தவிர மேலே எந்த ஒரு முளைப்பும் வராது. ஸோ அதுக்காக நம்ம வந்து மண் மூடும்போது 1/2 இன்ச்சு கேப் இருக்கணும் மேலே, மண் மேலே, விதைகள் மேலே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். பாய்.